மற்றுமொரு துப்பாக்கிச்சூடு, இளைஞர் பரிதாபமாக பலி. வடக்கில் அமைக்கப்படும் விகாரைகள் தொடர்பில் அனுர வெளியிட்ட அதிரடி கருத்து. தேசிய பாதுகாப்பின் பலவீனத்தால் புத்துயிர் பெறும் பாதாள குழுக்கள், பிமல் வீரவன்ச பகிரங்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாம் பிரிக்கவில்லை, சுமந்திரன் விளக்கம். கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை, கைதான காவல்துறை கான்ஸ்டபிள் தொடர்பான அதிர்ச்சி பின்னணி. பாதாள கும்பல் விவகாரத்தில் தீவிரம் காட்டும் அனுர அரசாங்கம். கையை விட்டு கதிரையில் களமிறங்கும் கட்சி, அதிரடி அறிவிப்பு. கனேமுள்ள சஞ்சீவவின் கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட காவல்துறை உத்தியோகத்தரின் தொலைபேசியில் துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியின் புகைப்படங்களை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். அதோடு மேலதிகமாக மற்றுமொரு துப்பாக்கியின் புகைப்படங்களையும் விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை குறித்த தொலைபேசியில் தற்பொழுது தலைமறைவாகியுள்ள பெண் சந்தேக நபருக்கு சொந்தமானதாக அடையாளம் காணப்பட்ட தொலைபேசி எண்கள் இருப்பதையும், கேலரியிலிருந்து கனேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்ய பயன்படுத்திய துப்பாக்கியின் புகைப்படங்கள் நீக்கப்பட்டிருப்பதையும் காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். அதன் அடிப்படையில் சந்தேக நபரிடம் நடாத்தப்பட்டுள்ள விசாரணையில் தலைமறைவாகியுள்ள பெண் சில வாரங்களுக்கு முன்பு அவருக்கு இந்த புகைப்படங்களை அனுப்பியது தெரியவந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் துப்பாக்கி சூடு நடத்திய பிரதான சந்தேக நபரின் நடத்தப்பட்ட விசாரணையில் முகமுவ கட்டுவெல்லை கம வீதியை சேர்ந்த பின்புற தேவகே இஷாரா செவ்வந்தி வீரசிங்க என்ற பெண் இந்த குற்றத்திற்காக துப்பாக்கியை கொண்டு வந்ததாக தெரிய வந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் தலைமறைவாகியுள்ள சந்தேக நபரான செவ்வந்தி குறித்து நடாத்தப்பட்ட விசாரணையில் அவருடன் தொடர்பில் இருந்த குற்றச்சாட்டில் நேர்கொழும்பு காவல்துறையில் பணியாற்றும் ஒரு காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் கொழும்பு குற்றப்பிரிவின் சிறப்பு காவல்துறை பிரிவால் கைது செய்யப்பட்டார். இதன்படி தற்பொழுது தலைமறைவாகியுள்ள பெண்ணை கைது செய்ய பல காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கம்பகா ஜாயல பாமுழுகமவில் உள்ள மோர்கன்வத்த கடற்கரையில் 29 வயது இளைஞர் ஒருவர் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரியால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் துப்பாக்கி சூடு T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்தவர் கடவத்தையை சேர்ந்தவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர் மற்றும் கொலைக்கான நோக்கம் குறித்து இதுவரை இந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய வழிபாட்டு ஸ்தலங்கள் அமைக்கப்பட்ட விவகாரம் சம்பந்தமான பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இதன்போது வடக்கு மாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள சில வழிபாட்டு ஸ்தலங்களை அடிப்படையாக கொண்டு இன மற்றும் மத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதன்போது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி மதவாதம் மற்றும் இனவாதம் என்பன அரசியலில் இருந்து முற்றாக நீக்கப்பட வேண்டும். வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய இந்த பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும். குறுகிய அரசியல் லாபம் தேடும் குழுவினர் இதுபோன்ற சம்பவங்களை அரசியல் முரண்பாடுகளாக்குகின்றனர். இதுபோன்று குறுகிய அரசியல் லாபங்களுக்காக இனவாதம் மதவாதத்தை தூண்டுவதற்கு எவருக்கும் இடமளிக்க மாட்டாது என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு பலவீனமடைந்து வரும் அதேவேளை பாதாள உலக குழுக்கள் மீண்டும் உயிர் பெற்று வருகின்றது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தற்பொழுது நாட்டின் பல பகுதிகளிலும் தினம்தோறும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன. மெத்தனிய பிரதேசத்தில் 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 3 மீது துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது பாதாள உலக குழுவினர் உயிர் பெற்றுள்ளனர். நாளுக்கு நாள் சமூகத்தில் பாதுகாப்பற்ற தன்மை அதிகரித்து வருகின்றது. போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் அடிப்படை காரணிகளின்றி இடமாற்றம் செய்யப்படுகின்றனர். இவ்வாறு ஒரே சந்தர்ப்பத்தில் 100க்கும் மேற்பட்டோர் ஒருபோதும் இடமாற்றம் செய்யப்படவில்லை. இதனால் போலீசாரும் அதிருப்திக்குள்ளாகியுள்ளனர். இதனால் தமக்குரிய பிரதேசத்தில் கடமையாற்றுவதற்கான அர்ப்பணிப்பு அவர்கள் மத்தியில் குறைவடையக்கூடும். இதேவேளை
இதேவேளை மறுபுறத்தில் ராணுவம் மற்றும் புலனாய்வு பிரிவினரை பழிவாங்கும் படலங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவை அனைத்தின் ஊடாகவும் நாட்டின் பாதுகாப்பு பலவீனமடைந்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது பழைய குற்றங்களுக்காக கடற்படையினரும் கைது செய்யப்படுகின்றனர். இவ்வாறான செயற்பாடுகளால் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்திய குழுவினர் பலவீனப்படுத்தப்படுகின்றனர். இவர்கள் பலவீனமடைவதால் தான் பாதாள உலக குழுவினர் தலை தூக்குகின்றனர். இவ்வாறான நிலைமையில் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரிக்குமே தவிர குறைவடையாது. அவற்றை நிறுத்தக்கூடிய இயலுமை இந்த அரசுக்கு இல்லை. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பாதாள உலக குழுவினரை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசுக்கு அந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று விமல் வீரவன்ச மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இருக்கின்ற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு பின் ஒன்றாக ஆட்சியமைப்பது என்ற முடிவு எடுக்கப்பட்டது. அந்த முடிவு சரியான விதத்தில் புரிந்து கொள்ளப்படாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் பிரித்துவிட்டோம் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக தொகுதி அடிப்படையிலான கலந்துரையாடல்கள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் 17 சபைகள் உள்ளன. இந்த சபைகள் அமைந்துள்ள வெவ்வேறு தொகுதிகளில் கலந்துரையாடி அதன் பின்னர் மாவட்ட கிளையில் இதுகுறித்து பேசி சில முடிவுகளை எடுக்க வேண்டிய தேவை உள்ளது. கடந்த வாரத்தில் மாவட்ட கிளையில் தீர்மானம் எடுத்தோம். அதன்படி ஒவ்வொரு தொகுதிகளிலும் கூட்டங்கள் நடாத்தப்படுகின்றன. எமது கட்சி தனித்து போட்டியிடுவது என்ற முடிவை சென்ற தடவை தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே நாங்கள் எடுத்திருந்தோம். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இருக்கின்ற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு பின்னர் ஒன்றாக ஆட்சியமைப்பது என்ற முடிவு எடுக்கப்பட்டது. அந்த முடிவு சரியான விதத்தில் புரிந்து கொள்ளப்படாமல் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரித்துவிட்டோம் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் இந்த தேர்தல் முறைமையை கருத்தில் கொண்டு தனியாக ஒரு கட்சி ஆட்சியமைப்பது மிகவும் கஷ்டமான விடயம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆகவே இப்போது நாங்கள் சிபாரிசு செய்த அந்த முறை சிறந்தது என்ற எண்ணம் ஏனைய கட்சித் தலைவர்கள் மத்தியிலும் காணப்படுகின்றது என்று மேலும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2-3 தசாப்தங்களாக அரசியல்வாதிகளின் ஆசீர்வாதத்தால் பாதாள உலகம் வழங்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு பாதாள உலகத்திற்கு கடந்த காலங்களைப் போல அரசியல் பாதுகாப்பு கிடைக்கவில்லை என்று அவர் நாடாளுமன்றத்தில் இன்று குறிப்பிட்டிருந்தார். அதோடு எந்தொரு தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது அமைச்சரோ பாதாள உலகத்துடன் தொடர்புகளை பேணுவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை 2-3 தசாப்தங்களுக்கு முன்னர் செய்யப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை இன்னும் கைது செய்ய வேண்டியுள்ளதாகவும், ஆனால் சமீபத்திய குற்றங்களில் சந்தேக நபர்கள் சில மணி நேரங்களுக்குள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக சில நடவடிக்கைகளை வெளியிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் தமது கட்சி கதிரை சின்னத்தில் போட்டியிடும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், தேர்தல் ஆணைக்குழு இன்னமும் தேர்தல் வர்த்தமானியை வெளியிடவில்லை. நாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கதிரை சின்னத்தில் போட்டியிடுவோம். அதற்கு தயாராகவும் நாம் உள்ளோம். வேட்புமனுக்கள் எப்போது தாக்கல் செய்யப்படும், எந்த திகதியில் நடைபெறும் என்பதற்காக நாங்கள் வேட்பாளர்கள் காத்திருக்கின்றோம்.